செல்ல பிள்ளைங்களா, வெல்கம் டு மை திருப்பாலை வளர்மதி சேனல். பேர் திருப்பாலை வளர்மதின்னு போடுங்க, என்னுடைய சேனல் உடனே கிடைத்துவிடும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் காமிக்கும், அதை ஆல் பட்டனை அமுக்குங்க, உடனே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் தேட தேவையில்லை. அது மாதிரி நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லதே பேசுவோம், நல்லாவே இருப்போம். எல்லாரும் வீவஸுக்காக மானத்தையும் வெக்கத்தையும் உதுத்துட்டு கேவலப்பட்ட பொழப்பு பொழைக்க வேண்டாம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்னுடைய சேனல் குடும்ப லைவு. எப்படி குடும்ப லைவு? என்னுடைய சேனல் திருப்பாலை வளர்மதி செயலர். குடும்ப பெண்கள், குழந்தைகள், ஒரு வயசு குழந்த கூட சிரிக்கும் பாரு, அந்த குழந்த கூட ஆயா லைவை பார்த்து அதை பார்த்தா அழுக மாட்டேதுக்கலாம். அப்படி லைவ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் பொம்பளை பிள்ளை மக்களே நீங்களே நியாயம் சொல்லுங்கள், சரிங்களா? பொம்பளை பிள்ளைகளை வணக்கம் அப்படின்னு சொன்னால் திரும்ப அவங்க வணக்கம் சொன்னால் தான் நமக்கு மரியாதை. அவங்க சொல்லலையா, விட்டுட்டு போயிரு வேறு லைவுக்கு. அதை விட்டுட்டு அவங்கள போய் அசிங்கமாக காதில் கேட்க முடியாத வார்த்தை, கண்ணில் பார்க்க முடியாத வார்த்தை, இப்படியெல்லாம் போட்டால் எந்த பெண்கள் என் லைவுக்கு வருவாங்க சொல்லுங்கள்? வெறும் குடும்ப பிள்ளைங்களா, சின்ன பிள்ளைகளா? நான் கூட பூரா வயசானவங்க தான் நம்ம பார்க்குறாங்கன்னு நினச்சா பூரா ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 30 வயசு, அப்புறம் பெருசவங்களும் பார்க்குறாங்க. கை குழந்தையிலேருந்து பெரிய குழந்தையிலேருந்து நடக்கிற குழந்தையிலேருந்து எல்லா குழந்தையும் ஃபோன் போட்டு பேசுது. ஆயா லைவ் போடு, ஆயா லைவ் போடுன்னு சொல்லி கேட்குது. அப்போ அந்த குழந்த கூட என்னை லைவ் போட சொல்லும்போது அப்போ நான் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணுமா இருக்க வேணாமா? நீங்களே சொல்லுங்கள். கொண்டக்கா மண்டக்கா அசிங்கமாக எழுதுறான் என்னமோ. அப்புறம் என்ன சொல்கிற நீ? இப்போலாம் சரியில்லை, எனக்கு பிடிக்கலை. ஏன்? நல்லா டொம்மு 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 பாருங்கோன்னு காமிச்சிக்கிட்டே போடவா? அப்போ பிடிக்குமா? இப்படியா ஆடிக்கிட்டே இருப்பா வளர்மதிக்கு, ஒன்றுமே தெரியாது, மென்டலு அப்படின்னு நினச்சிட்டிங்களா? ஒரு லைவில் வந்தால் ஒரு மரியாதையாக வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பிடிச்சவங்க பேசிட்டு போகிறாங்க. உங்க இதை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் லைவுக்கு வந்தால் ஏன்ட்ட மட்டும் பேசு. உன்கிட்ட பேச பிடிக்கல அவங்களுக்கு, அப்போ விட்டுரு. எதுக்கு கம்பல்சரி பண்ணிக்கிட்டு நம்மளோட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முட்டு. ஆயா பசங்களுக்கு பூரா சொல்லி கொடுத்தனா, ஏண்டா முட்டாள் செருப்படி பெற்றவனே, நான் எதுக்குடா சொல்லி கொடுக்குறேன்? லைவில் நடக்கிறது பூராமே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் எதுக்குடா அதில் தலையிடணும்? நீ ஒழுக்கமாக இருந்தால் யார் வேணாலும் ஃப்ரெண்ட்ஸாக பேசுவாங்க, வைப்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு லைவு தவறாமல் போய் அந்த பிள்ளைங்களையும் என்னையும் போய் அசிங்கமாக நீ என்ன வேணாலும் செஞ்சு பாடுறா, போடா. உலகமே லைவை பார்க்கும். உலகத்துக்காரங்க எனக்கு சொல்லட்டும், சரியா? நீ வேலையை பார்த்துட்டு போ. அதுக்கப்புறம் ஏம்மா ஒரு லைவில் ஒருத்தவங்கள தப்பாக பேசுனா சும்மா விடுவாங்களா? நீ சூழ்ச்சி தெரிஞ்ச பொம்பளை, அதனால் ரொம்ப தெளிவாக இருக்க. எப்படா அவன் லைவ் முடிப்பா, அங்கே இருக்கவங்க பூரா ஓடி வருவாங்க. அப்போ வீவர்ஸ் உனக்கு தேவை வீவர்ஸ் ஆகணும்னு சொல்லி நீயே அலையிற. நாங்களாம் அப்படி இல்லைப்பா, எங்களுக்கு 4 பேரம்பேத்திக, நான் சின்ன பிள்ளைங்க லைவை விரும்பி பார்க்க வருவாங்க, சரியா? விரும்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை விட்டுவிட்டு உடனே லைவை போட்டுட்டு உடனே சரியில்லை. என்ன சரியில்லாமல் போயிட்டோம்? என்னத்தை பார்த்துட்ட நீ? நாங்கள் சரியில்லாமல் இருந்ததை என்ன சரியில்லாமல் போயிட்டோம்ட்டு பார்த்த? எப்படி ஆளுகளுக்கு நீ ஸ்பேனர் கொடுத்துருக்க? நான் உன் லைவில் நான் கமெண்ட் போட்டால் உடனே அழிக்கிறாங்க. நான் அசிங்கமாலாம் எழுத மாட்டேன், கேள்வி கேட்குறேன், அவங்க உடனே அழிக்கிறாங்க. யாருக்கு நீ ரூல்ஸ் கொடுத்துருக்க? ஏன் லைவை குடியை கெடுக்கிறதுக்கு குடியை கெடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ திரும்ப எதுக்குடா வர்றீங்க? உங்களுக்கு எதுக்கு வர்றீங்க?
ஏண்டா பொட்டை பயலுகளா, இனிமேல் என் லைவுக்குலாம் உள்ளே வந்தீங்க செருப்பாலே அடிச்சிருக்கீங்க.